தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது என்பதை பார்க்கலாம். மாசி மாதத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் கும்பராசியில் பிரவேசம் செய்கிறார். இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா மீனத்தில் 3 கிரகங்கள் சேர்க்கை, கும்பத்தில் 2 கிரகங்கள் சேர்க்கை, இப்படியான ஒரு கிரக சேர்க்கையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் அலுவலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் பதவிகளோ, சம்பள உயர்வோ அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகமோ இந்த மாதத்தில் அமைகிறது. பல காலமாக அல்லது பல வருடங்களாக இழுபறியில் இருந்து வந்த வீட்டு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுமூகமாக முடிவடையக்கூடும். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. மாசி மாதம் பௌர்ணமியில் நீங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஞாபக சக்தியும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது இந்த மாசி மாதம். சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு லாபத்தில் சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் துர்க்கையை ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமையில் பிரார்த்தனை செய்து வந்தாலும் இவர்களுக்கு காரிய தடங்கல்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். உறவுகள் மற்றும் நண்பர்களினுடைய அனுகூலமும் நல்ல ஒரு அனுசரணையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கையை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீடு அமையக்கூடிய யோகத்தில் உங்களினுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு சாதகமான பலனாக அமைகிறார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஆன்மீக பிரயாணங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த ஆசைகள் நிறைவேறும். வயது முதிர்ந்தோர் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனை சென்று வழிபாடு செய்து வந்தால் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரலாம். திருமணமான தம்பதியினருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு காலமாக குழந்தை இல்லாததற்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் வருவதற்கான நல்ல செய்தியும் நீங்கள் கேட்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தத்தில் மாசி மாதம் ஒரு நல்ல மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் லாபகரமான மாதமாக அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு லாபத்தில் வருவதனால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் இவர்களினுடைய நட்பையும் பாராட்டையும் நீங்கள் பெறலாம். பல காலமாக மனக்கசப்பு மற்றும் மன சங்கடங்களில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் அதில் தீரும். பல பிரயாணங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது. வெளிநாடு செல்லுவதோ அல்லது தூரதேச பிரயாணங்களோ வேலை நிமித்தமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். இது நாள் வரையில் தட்டிப்போன வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு கையில் சிக்கும். பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பாக தன்னுடைய கணவன் விட்டு பிரிந்து சென்றவர்களோ அல்லது கணவனினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தவர்களுக்கோ அது தீரும். பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் காளி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் இவர்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இலுப்பை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதில் விளக்கேற்ற இவர்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரக்கார குழந்தைகள் பள்ளி படிப்பில் சற்று மனத்தடுமாற்றங்கள் ஏற்படலாம். 6ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சற்று சிந்தனைகளை சிதறவிடலாம். ஆகவே பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்ற மனதில் ஒருமைப்பாடும் மற்றும் சிந்தனையில் நல்ல தெளிவும் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வாமை காரணமாக
சின்ன சின்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். இருந்த போதிலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. புத பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இருப்பது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றபடி இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கும் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். பலவித ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், எதிர்பார்த்ததை விட இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் புதிதாக திருமணமான தம்பதிகள் பிரிந்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முடிவினை காணலாம். இவர்கள் பிரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தவர்களுக்கு மீண்டும் குடும்பத்துடன் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். மேஷ ராசியில் இருந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். முக்கிய ஆவணங்கள் மற்றும் தொலைந்து போன பொருட்களில் உங்களினுடைய நகைகளும் மற்றபடி உங்களுக்கு இருந்த முக்கியமான ஆவணங்களும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளில் ஓரளவுக்கு இவர்களுக்கு தீரும். 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இருப்பதனால் உயர் அதிகாரிகளுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் வரலாம். மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் பதவிகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்தோ அல்லது உள்ளூரிலிருந்தோ வரக்கூடிய செய்திகள் இவர்களுக்கு சற்று தாமதிக்கலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது. எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக முடியும். இருந்த போதிலும் சற்று சோதனைகள் நிறைந்த மாதமாக இருக்கலாம். திருமணங்கள் பேசி முடிக்கக்கூடிய தருவாயில் ஏதாவது ஒரு காரணத்தினால் அது ஒத்திவைக்கப்படும் அல்லது தள்ளி போகும், அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காமல் அது நின்று போகவும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே திருமண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அல்லது மருத்துவரிடம் சென்று நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அதை எடுத்துக்கொள்வது நல்லது. சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சற்று நமக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் குடும்பத்திலும் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் சற்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானின் ஆலய தரிசனமும் கந்தசஷ்டி கவசமும் உங்களுக்கு நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அளவிட முடியாத சந்தோஷங்களும் குடும்பத்தில் ஒற்றுமையும் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பை தரும். எதிர்பாராத பண வரவு, லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகு பகவான், மேலும் இவர்களுக்கு 5 குடைய புத பகவான் நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகமாக லாபத்தில் வருகிறார். ஆகவே பண தட்டுப்பாடு இல்லாத மாதமாக அமைகிறது. திருமண யோகங்களும் கைகூடும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இது நல்ல ஒரு காலமாகவும் அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் சஞ்சாரம், ராகு மற்றும் சுக்கிரன் புதன் லாபத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு பதவி உயர்வும் மற்றும் வெகுமானமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பல காலமாக நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஆரோக்கியங்கள் மேம்படும். 2ஆம் இடத்தில் செவ்வாயும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் ராகு சுக்கிரன் இவர்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். புதிதாக தொழில் தொடங்குவது, கூட்டு தொழில் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. குடும்பத்தில் ஒத்திவைக்கப்பட்ட குழந்தைகளின் திருமணமானது இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை தோறும் இந்த மாதத்தில் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து விஷ்ணு கோவில் ஆலயங்கள் தரிசனங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏற்கனவே இருந்து வந்த ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தெளிவான சிந்தனையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. அதில் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இருப்பதனால் அலுவலகத்தில் இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த இடமாற்றங்கள் இந்த மாதத்தில் வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக இந்த ரிஷப ராசியில் இருப்பவர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. திருமண விஷயத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாட்டு பிரயாணங்கள் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றுவதோடு மட்டுமல்லாமல் கருட பகவானையும் நீங்கள் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார நிலைமையில் நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன கிளேசங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ இருந்தாலும் அது மாசி மாதத்தினுடைய இறுதியில் சரியாகிவிடும். பொருளாதார நிலைமையும் சீர்படும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்தில் கடன் உதவி பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனதிற்கு அமைதியான நிம்மதியான மாதமாக இருந்தாலும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது. இவர்கள் இந்த மாதத்தில் ஆஞ்சநேயரையும் கருடனையும் முறையே சனிக்கிழமை வணங்கி வர இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக மனதில் அதிகமான குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்திருக்கலாம். இந்த மாதம் அந்த கவலைகளும் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பாரங்களும் மன சுமைகளும் குறையும். சூரிய பகவானின் சஞ்சாரம் சனியுடன் சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. ஆகவே மறவாமல் இந்த மாசி மாதம் அமாவாசையில் சூரியன், சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருக்கும் பொழுது குலதெய்வத்தாவினுடைய பிரார்த்தனை மிகவும் முக்கியமானது. இந்த மாசி மாதம் அமாவாசையில் குலதெய்வத்தை நீங்கள் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். பொருளாதார நிலைமை மேம்படும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் வழி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகளும் தீரலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல்களும் வெளிநாடு பிரயாணங்களும் காத்திருக்கிறது. சின்ன சின்ன பொருளாதார சிக்கல்கள் வந்து போகலாம். இருந்த போதிலும் இது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான மாதமாகவே இருக்கும் சென்ற மாதத்தை விட. இந்த மாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்து மற்றும் நரசிம்ம பெருமானுக்கு தீபமேற்றி வணங்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்கள் குறையும். பெரிய அளவுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகளில் சற்று ஏமாற்றங்களும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் பிள்ளைகளால் இருந்து வந்த சங்கடங்களும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடியதாகவே அமையும். இந்த மாதத்தில் சற்று நீங்கள் உங்களினுடைய உறவுகளிடத்திலேயும் சகோதர சகோதரிகளிடத்திலேயும் விட்டு கொடுத்து போவது நல்லது. குடும்ப விஷயங்கள், சொத்து விஷயங்கள் மற்றும் பண விவகாரங்களில் அமைதியுடன் முடிவெடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு எந்தவிதமான மனக்குறைகளும் வராது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் முறையே திங்கட்கிழமை சிவபெருமானை மாலை நேரத்தில் சென்று தரிசனம் செய்து வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய
எடுத்துக்கொண்ட வேலைகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் முதலில் உடல் ஆரோக்கியம் நன்றாக தீரும். சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உடல் ஆரோக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்திருக்கலாம். பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு முழுமையான உடல் ஆரோக்கியமும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் நிறைந்த மாதமாக இருக்கும். மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்களும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீரும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்து போகலாம். சற்று மருத்துவ செலவுகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சங்கடங்களும் உங்களுக்கு குறையக்கூடும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசியில் இருப்பவர்கள் 7ஆம் இடத்தில் சூரியன் உங்களுக்கு அமைந்திருப்பதும் மற்றும் சின்ன சின்ன குறைபாடுகள், குடும்பத்தில் வாய் சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள், இது அனைத்தும் கடகராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் சூரியனும் சனியும் அமைந்திருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய சூரியன் மற்றும் சனி 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சற்று மனக்குறைகளை குறைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை உங்களுக்கு கொடுக்கலாம். அவசியம் இவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரியனும் சனியும் குடும்பத்தில் சில சச்சரவுகளை உண்டு செய்யலாம். கணவன் மனைவி உறவு மற்றும் உடல் ஆரோக்கியம், அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இது அனைத்தும் உங்களுக்கு வந்து போகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்து மற்றும் ராகு காலத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையோ அல்லது அம்மன் ஆலயத்திலேயோ தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் விடுதலையும் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாக்கு காரகன் மற்றும் குடும்பக்காரகன் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது தகப்பனிடத்தில் சில முரண்பாடுகளோ சண்டைகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் பகை வரலாம். அவசியம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனையும் குலதெய்வத்திற்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்ய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் கஷ்டங்களும் தீரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் இந்த ராகு காலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தோல் நோய் இருப்பவர்களுக்கு அது அதிகரிக்கலாம். 8ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் சஞ்சாரம் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் திருமணங்கள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு மனக்குறைபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் வரலாம். வாக்குஸ்தானம் ஆகிய சிம்மத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனியுடன் இருப்பதனால் குடும்ப வாழ்க்கை, நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராகவே போகக்கூடும். அலுவலகத்திலேயும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பகையாகலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தப்பட்ட நோய் அதிகரிக்கலாம்.
ஆகவே சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும். பெரிதளவுக்கு எந்தவித ஒரு மனக்குறைபாடும் உங்களுக்கு இருக்காது. இருந்த போதிலும் சூரியன் மற்றும் சனி பகவானின் சேர்க்கை உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதனால் மனக்குறைகள் வந்து போகலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் பகை உணர்வும் காழ்ப்பு உணர்ச்சிகளும் அதிகரிக்கலாம். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்களை இந்த மாதம் பேசாமல் இருப்பது நல்லது. முடிந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் ஆலயம் சென்று சட்டநாதருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்ரரை வணங்குவது இந்த மாதம் உங்களுக்கு மன நிறைவையும் திருப்தியையும் தரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே மாசி மகம் என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் சந்திரன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, சூரியன் கும்பராசியில் இருப்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அதனால் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் நிறைந்த தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். ஆகவே மறவாமல் இந்த மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது மிகவும் நல்லது. மக நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த மாதத்தில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு நீங்கும். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சனியுடன் சேர்ந்திருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரிவினைகள் வரலாம். இது நிரந்தர பிரிவோ அல்லது ஏதாவது மனசங்கடங்களோ இருக்க வாய்ப்புகள் அதிகம் இல்லை. இந்த கண்டக சனி காலகட்டத்தில் சூரிய பகவான் கண்டகத்தில் சனியுடன் சேர்ந்து இருப்பது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது கணவன் மனைவி உறவில் சின்ன பிரிவினையோ வரலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதை ஒத்தி வைக்கலாம். இந்த மாதம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதோ அல்லது விற்கதோ இதை தவிர்ப்பதும் நல்லது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் சண்டை சச்சரவுகள் இல்லாத மாதமாகவும் அமையும். மன சாந்தியும் மன அமைதியும் கிடைக்கும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடுகளும் ஆலய தரிசனங்களும் நிறைந்த மாதமாகவும் இருக்கும். கடல் சார்ந்த ஆலயங்களை சென்று வழிபாடுகள் செய்யலாம். குறிப்பாக பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் மற்றும் திங்கட்கிழமை சோமவாரத்தில் நந்திதேவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த சூரியன் சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு குறையலாம். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரிவுகளும் சண்டைகளும் அவ்வப்போது வந்து போகும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் குடும்பத்தில் வந்தாலும் கூட சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும். ஆகவே இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் எந்த விதமான ஒரு உங்களுக்கு மன சங்கடங்களும் ஏற்படாது. பணம் கொடுக்கல் வாங்கலிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மனை தரிசனம் செய்வதும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் இவர்களினுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் இதுவரையில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறைந்தாலும் கூட சற்று இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் இருக்கலாம். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புத பகவானுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலமானது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் குடும்பத்தில் வந்து போகும். மற்றவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அறிவுரைகள் சொல்லாமல் இருப்பது நல்லது. சுக்கிர பகவான் உங்களுக்கு ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பதனால் தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும். இந்த மாதம் பூரம் நட்சத்திரத்தில் திருமண நிச்சயம் செய்வதோ அல்லது திருமண வைபவங்களோ வைப்பதாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்துவிட்டு உங்கள்
இந்த சுப காரியங்களை நீங்கள் தொடரலாம். திருமணத்திற்கு பார்ப்பதாக இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. கண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் அவ்வளவாக சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் பகையாக மாறலாம். உற்றார் உறவினர்களிடத்தில் கவனமாக பேசுவது நல்லது. பொருளாதார விஷயங்களில் மற்றவர்களிடத்தில் நீங்கள் தலையிடாமலும் இருக்கலாம். மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடுவதிலேயோ தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 2ஆம் இடத்தில் கேத்து, 8ஆம் இடத்தில் ராகு, இப்படி ஒரு கிரக சஞ்சாரங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துலேயும் குரு பகவான் இருப்பதனால் அலுவலகத்திலேயும் பகையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவுவதோ மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதோ பிரத்தியாருக்காக கடன் வாங்கி கொடுப்பதோ இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கலாம். சொத்து விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இது இருப்பின் ஒத்திவைப்பது நல்லது. திருமணங்கள் நிச்சயிப்பதும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் சுப விஷயங்களும் இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்தில் நீங்கள் வெண்ணெய் காப்பு சாற்றி ஆஞ்சநேயரை வணங்கினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யலாம். இந்த மாசி மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்களும், ஒரு முறை கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரியனார் ஆலயம் சென்று தரிசனம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்? சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் இவர்களுக்கு சனியுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம். கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவி இவர்களுக்கிடையே சின்ன சின்ன மன குறைபாடுகளும் சின்ன தகராறுகளும் சண்டைகளும் வரலாம். 2ஆம் இடத்தில் கேத்து மற்றும் 8ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி, இந்த சஞ்சாரங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அவ்வளோ உகந்ததாக அமையவில்லை. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே மனக்கசப்புகளும் மனசஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசியில் இருப்பவர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதையும் இந்த மாதம் தவிர்க்கலாம். புதிதாக கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையை கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன மன குறைபாடுகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே கன்னிராசியில் அமைந்திருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று நிதானித்து நீங்கள் கையெழுத்திடுவதோ நிதானித்து யோசித்து செயல்படுவதோ சிறப்பு. சூரியன் சனி சேர்க்கை 6ஆம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளையும் பார்க்க முடியாது. ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். ஆன்மீக தலைவர்களை சென்று வழிபாடுகள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மாதத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தாலும் சூரியன் சனி சேர்க்கை 6ஆம் இடத்தில் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாகும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. எந்த விதமான அதிகமான குறைபாடுகளும் இல்லாத மாதம். 6ஆம் இடத்தில் சூரியன் சனி இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் முயற்சியில் நல்ல ஒரு லாபத்தையும் வெற்றியையும் பெறலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில்
நீச்சம் பெற்று இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த புத பகவான் உங்களுக்கு நீச்சமாக சுக்கிரன் மற்றும் ராகுவிடத்தில் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் சிலருக்கு பிரிவினைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கேது பகவானின் சஞ்சாரம் ராசி மற்றும் புதன் ராகு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றி வராது. இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு வரவேற்பையும் பெறலாம். நல்ல ஒரு செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். திருப்பதி சென்று ஏழுமலையானுக்கு நீங்கள் முடி காணிக்கை கொடுப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அரிசி மற்றும் வெல்லம் பௌர்ணமி தினத்தில் அன்னதானம் செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சித்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். வரவுகள் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும் பொழுது சற்று நமக்கு மனதில் சின்ன சின்ன குறைகள் ஏற்படலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துலையும் இப்பொழுது சூரியனினுடைய மாற்றம் 5ஆம் இடத்திற்கும் செல்கிறார். இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சனியுடன் இருப்பது சற்று கடனை அதிகரிக்கலாம். பொருளாதார ரீதியாக சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஆகவே கடன் வாங்கும் பொழுது சற்று யோசித்து வாங்குவது நல்லது. எதிர்பாராத விதமாக இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தை இடத்தில் பகை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அதிகமாக வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் உதவி மிகவும் முக்கியமாக அமைகிறது. மாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் சஷ்டியில் முருகனை வழிபாடு செய்வதும் சிறப்பு. மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரக்கூடிய பஞ்சமியில் நீங்கள் அம்மன் ஆலயம் சென்று அபிஷேகம் செய்யலாம். இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அம்மன் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். இறை வழிபாடுகளும் ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் அதிகரித்தால் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எதையும் சமாளிக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் சனியுடன் சேர்ந்து 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வரவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானித்து யோசித்து செயல்படவும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை இந்த மாதம் நீங்கள் சற்று குறைத்து கொள்ளலாம். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உயர் அதிகாரிகள் உங்களிடத்தில் பாசம் காண்பித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் இந்த மாதம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சனி மற்றும் சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பதும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது. பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீர மாசி மகத்தன்று கடலில் நீராடி பெருமாளை வழிபாடு செய்யலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் மாசி மகம் அன்று சென்று பெருமாளை தரிசனம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீரும். பல ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் மற்றும் பித்ரு காரியங்களுக்காக இந்த மாதத்தில் முடிந்தால் கோகர்ணா சென்று அங்கு நீங்கள் பித்ரு காரியங்களை செய்து ஆத்ம சாந்தி ஹோமத்தையும் செய்து கொள்ளலாம். துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பாவங்கள் தீரக்கூடிய மாதமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இது நாள் வரைக்கும் விற்று போகாத வீடு, இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகணும், வாகனங்கள் வாங்கணும், இல்லை வாகனத்தை விற்றுட்டு வேறு வாங்கணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பங்கு சந்தையின்
முதலீடுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல கொஞ்சம் லாபத்தை வந்து கொடுக்கும். புதிதாக தொடங்கக்கூடிய வியாபாரங்களும் இவர்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். சூரியன் சனி ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்திருக்கிறது. இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று நீங்கள் வந்து பணம் வாங்கி கொடுப்பது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் கையெழுத்திடுறது, இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும். இதற்கு எச்சரிக்கை தேவை. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தாலும் கூட உங்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவிடுவதோ பிள்ளைகளிடத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் முருகப்பெருமானை விசாக நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்து நீங்கள் வணங்கி வருவது மிகவும் சிறப்பு. பசுமாடுகளுக்கு வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் கீரை வாங்கி கொடுப்பதும், தீவனங்கள் வாங்கி கொடுப்பதும், காய்கறிகள் வாங்கி கொடுப்பதும் நல்ல பரிகாரமாகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சற்று மனஸ்தாபங்களும் மற்றும் இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குறைகளும் வந்து போகலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப சண்டைகளுக்கு தீர்வுகள் உண்டு. வழக்குகள், விசாரணைகள், நீண்ட நாளாக தொடர் வழக்குகள் இவற்றை நீங்கள் ஒத்திவைக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் விநாயகரின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்? அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் சூரியன் சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சற்று நண்பர்களால் மனவேதனைகள் வரலாம். சின்ன பிரிவினைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் திருமண யோகத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும். காதல் திருமணங்கள் வெற்றியடையும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரமானது சின்ன சின்ன மனவேதனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. புதிதாக தொழில் தொடங்குவது, வேலை மாற்றம், இடமாற்றங்கள் மற்றும் குறிப்பாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை குரு வாரத்தில் அன்னதானங்கள் செய்வது குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்யலாம். மேலும் பௌர்ணமி திதியில் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும், மாதத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தில் அன்னதானங்கள் செய்தாலும் குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற தேவையில்லாத வழக்குகள், விசாரணைகள் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இந்த மாதம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எதிர்பாராத சில குழப்பங்கள் வந்து போகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பொருளாதார பிரச்சனைகளும் வந்து போகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். ஆன்மீகத்தில் நல்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புதிய நண்பர்கள் மூலமாக பண விவகாரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். குடும்ப சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை கூடலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், ராகுவின் சஞ்சாரம் பண விவகாரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பது நல்லது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சின்ன ஏமாற்றங்களும் வரக்கூடும். திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் இந்த ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிதாக கடன் பிரச்சனைகள் அல்லது புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கலாம்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்வது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனினுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்திற்கு சனியுடன் செல்வதனால் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகும். வீடு வாங்குவது, வீடு விற்பதில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குழப்பங்கள் தீரலாம். உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் புதிய வேலை மாற்றத்தை கொடுக்கலாம். அயல்நாடு செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் வரக்கூடிய நல்ல செய்திகளும் உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்து வர இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பலன்கள் மிகவும் அதிகமாக நன்றாகவே அமையும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் வியாழக்கிழமையில் ஹயகிரீவரை நீங்கள் வணங்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம். குடும்ப விவகாரங்களில், காதல் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று ஏமாற்றத்தினை கொடுக்கலாம். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில், கூட்டு தொழிலில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை. இருந்த போதிலும் சற்று கவனமாக இருக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும். ஆகவே வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் குரு பகவானை வணங்கி வர பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். நண்பர்களால் சில நன்மைகள் நடந்தாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றவர்களுக்காக நீங்கள் திருக்கடையூர் சென்று அங்கு அபிராமியை வழிபாடு செய்வது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் கேத்து இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் கேது அமைந்திருப்பதனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. பாக்யநாதன் புத பகவான் உங்களுக்கு சுக்கிரன் ராகுவுடன் அமைந்திருப்பது இந்த மாதம் நீங்கள் அமாவாசையில் அன்னதானங்கள் செய்து பித்ரு காரியங்களை செய்யலாம். மாசி மாதத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. மாசி மகத்தன்று இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை கடலோரத்தில் சென்று வழிபாடு செய்யலாம். மகாபலிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாளை வணங்க இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். வீடு வாங்குவது, விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அங்கு இருக்கக்கூடிய நிலமங்கை தாயாரை வணங்கலாம். மாசி மாதத்தில் சூரியன் சனியுடன் சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் இவர்களுக்கு 3இல் ராகு 9இல் கேத்து அமைந்திருப்பதும் தெய்வ அனுகூலங்களை அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கைக்கு வழிபட்டால் ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் அமோகமான நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். இந்த மாசி மாதத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் கேத்து இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலேயும் உடல் ஆரோக்கியத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருப்பவர்கள் ஒரு முறை கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலய தரிசனம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. மாசி மகத்தன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலய தரிசனமும் கிரகதோஷங்களை தீர்க்கும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஜென்மத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் சனியுடன் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்திலையும் தந்தையிடத்தில் சில முரண்பாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேத்து இருந்தால் இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவிலையும் சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படும். ராசியில் அமைந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்டது மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்து மற்றும் சூரியனார் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சனி மற்றும் சூரியனுக்கு தோஷ நிவர்த்தியாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதுவும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஜென்மத்தில் வரக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உங்களினுடைய எலும்பு சம்பந்தப்பட்டது மற்றும் 2 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்களாக இருந்தால் அது 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் நீங்கள் சின்ன சின்ன விபத்தோ அல்லது காலில் அடிபடுவதையோ தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனை வழிபடுவதும் இந்த விபத்துகளை நீங்கள் தவிர்க்கலாம். அமாவாசையன்று குலதெய்வத்தை வணங்கி வருவது உங்களுக்கு நல்லது. இந்த மாசி மாதம் அமாவாசையில் குறிப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் அன்றைய நாளில் நீங்கள் எல்லை தெய்வ பிரார்த்தனை செய்தால் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்க இந்த அமைப்பு உங்களுக்கு உதவும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசி மற்றும் கும்பராசியில் இருப்பவர்கள் பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் சூரியன் 12ஆம் இடத்தில் சனியுடன் சேர்ந்து வருவதனால் தேவையில்லாத செலவுகள் வரலாம். தேவையில்லாத பகைகளும் உங்களுக்கு உண்டு. உங்களினுடைய தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். பிள்ளைகளிடத்திலேயும் மனஸ்தாபங்கள் வரும். சூரியன் மற்றும் சனி பகவானின் சேர்க்கை 12ஆம் இடத்தில் இருப்பது பூர்வ ஜென்ம கர்மா தீர இந்த அமாவாசையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ராமேஸ்வரம் மற்றும் திருப்புல்லானி சென்று மாசி அமாவாசை தர்ப்பணங்களை அங்கள் செய்வது நல்லது. சிவன் ஆலய குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் பொறியிடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் சற்று தொல்லைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ராசியில் வர இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் ராகு சஞ்சாரம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் நீங்கள் கவனத்துடன் இருக்கவும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் இந்த அமாவாசை பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சற்று மனதில் சஞ்சலங்களும் குழப்பங்களும் வரலாம். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன சண்டைகளை பிள்ளைகளிடத்தில் கொடுக்கும். பூர்வ புண்ணிய காரகனான சூரியன் விரயத்திலேயும் கூடவே சனி பகவான் இருப்பதும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் மன நிம்மதி கெடும். ஆகவே பிள்ளைகளிடத்தில் கவனமாக பேசுவதும் உறவு கொண்டாடுவதும் முக்கியம். புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களிடத்திலேயும் நண்பர்களிடத்திலேயும் பண விவகாரங்கள்னால பிரச்சனைகளும் சண்டைகளும் வரக்கூடும். ஆகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்ய வேண்டாம். திருமண வைபவங்களாக இருந்தால் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. இந்த மாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து மற்றும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்ற எடுத்த காரியங்கள் வெற்றி அடையலாம். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.